பிரைஸ் த லார்ட். நம்ம எபேசியர் புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நாட்களிலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. மிகவும் பிரயோஜனமான காரியங்களைத்தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, இந்த வானம் பூமியெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, ஆதாம் ஏவாளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, அண்ட சராசரங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே, அது எத்தனை வருடம் எத்தனை மில்லியன்ஸ் நமக்கு தெரியாது, அப்பமே அதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்குள் என்று சொன்னால், நம்ம நேற்றைய தினத்தில் அதனுடைய காரியத்தை பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து தலையாக இருக்கிறார். மணவாட்டிகளாகிய நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். இதைத்தான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தான், இப்போ 5 வருஷத்துக்கு முந்தைய என்றைக்கு இங்கே ஞானஸ்தானம் வாங்கினோமோ அப்போ தான், நம்ம எப்போ பாவத்தை விட்டோமோ அப்போ தான், நம்ம எப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோமோ அப்போ தான், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம எப்போ அவர் தெரிந்தெடுத்திருக்கிறானா, அந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, கோடான கோடி வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், அவரோடு பிதாவாகிய தேவனோடு கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள் மணவாட்டிகளாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறார். அதை பவுலடிகளிடத்தில் அப்படியே அவர் பார்க்கிறார், பவுலடிகளிடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எப்போ தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு உரியவங்க என்பதை குறித்து புறஜாதியாருக்கு சொல்லி கொடுக்கும்படியாக பவுலடிகளுக்கு ஆவியானவர் இந்த காரியங்களெல்லாம் காண்பித்ததை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அப்போ நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டனால இன்றைக்கு தான் நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ளவர்கள் அல்ல, நாம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ எதற்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். எதற்காக தேவன் ஒரு மணவாட்டி சபையாகிய மணவாட்டிகளை தேவன் ஏன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால், 2 காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று, அவர்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றொன்று, குற்றமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ அந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னால் அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம நினைக்கிறோம் நம்ம பிறரிடத்தில் காட்டுற அன்பு, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை, நம்ம பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கு அது சரி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த அன்பில் பரிசுத்தம் பிதாவிடத்தில் நம்ம வைக்கணும். ஒரு பரிபூர்ண அன்பு பிதாவிடத்தில் நாம் வைக்கும்படியாய், பிதாவோடு கூட நாம் கிட்டி சேரும்படியாய், பிதாவு மேலே ஒரு அன்பிலே வைராக்கியம் கொள்ளும்படியாய். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் பார்த்திங்கன்னா வேஷமான அன்பு. இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் பூரணமான அன்பு அல்ல. அந்த அன்பு ஒரு நாளும் மனுஷனை பூரணப்படுத்தாது. எல்லா மனுஷனுடைய அன்பும் வேஷம்தான். இப்போ நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும், நல்ல தோழர்களாக இருப்பாங்க. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா பிரிவு, சண்டை, பிரச்சனை அப்படியே பிரிஞ்சு போகும். காரணம் என்னென்னா, அங்கே பரிபூர்ணமான அன்பு இல்லை. மனுஷருக்குள் இருக்கிற அன்பு
பூரண அன்பு இல்லை. பார்த்திங்கன்னா 15 வருடமாய் நல்ல நட்பாய் தோழிகளாய் வாழ்ந்த 2 பேர் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க உண்மையாகவே நம்ம அன்பாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய திருமண நாட்கள் வரும்போது ஏன் மகளுக்கு ஓ மகனை தரலை, ஓ மகனுக்கு ஏன் மகளை தரலை, அதனால் நம்ம நட்பு பிரிந்து போகிறது என்று சொல்லி பிரிந்து போகிறாங்க. அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எத்தனை வருட அன்பாக இருந்தாலும் அது தன்னலமான ஒரு அன்பு. அப்போ மனுஷனுடைய அன்பெல்லாம் தன்னலமானது, ஆனால் தேவனுடைய அன்பு பூரணமானது. பாருங்கள், அந்த அன்பை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு பரிசுத்தமாக இல்லைன்னா அது கரைபட்டு விடும். அதே போல் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பு மிகவும் பரிசுத்தம் உள்ளதாக, மிகவும் பெர்ஃபெக்டாக, ரொம்ப ஒரு நேசிக்கிற ஒரு அன்பாய் காணப்பட வேண்டும். பார்த்திங்கன்னா அது எப்படின்னா, உலகத்தில் எவ்வளோதான் நம்மளுக்கு பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் என் பிதா மேலே வைத்திருக்கிற அன்பினாலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த அன்பு, அந்த நம்பிக்கையினாலே நம்ம அவரை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகாத ஒரு அன்பு இருக்குல்ல, அதுதான் அன்பில் பரிசுத்தம். பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? 2 காரியத்தை சொல்கிறாரு. என்ன தவிர வேறு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். என் துதியை நீங்கள் வேறு ஒருவருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வானத்திலையும் பூமியிலையும் ஒன்றிலையும் நீங்கள் விக்கிரகங்களை செய்யக்கூடாது. என்னை தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடாது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம கடைபிடித்தவர்களாய் நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் பரலோகத்தின் தேவன், அவர் நம்முடைய தகப்பன் என்கிற அந்த அன்பு, அந்த ஒரு ஏற்றுக்கொள்கிறது, உண்மையாய் அவரை நேசிக்கிற, உண்மையாய் அன்பு செலுத்துகிற ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். என்ன வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறபடினாலே, நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டாலும் எல்லாவற்றையும் என் அப்பா எனக்கு பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கை அவர் மேல் வைத்து ஒரு அன்பு செலுத்துகிறோம் பாருங்கள். எல்லா நிலைமையிலும் அவர் மேலே வைக்கிற அன்பு. பார்த்திங்கன்னா இந்த மிஷினரியா ஊழியத்துக்கு போகிறவங்களாம் பார்த்திங்க அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, எரிக்கப்படுறாங்க. எப்படி அதை ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பினாலே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நான் கர்த்தருக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? மற்றவங்கள்டெல்லாம் அன்பு காட்டணும், மற்றவங்களெல்லாம் நேசிக்கிறணும், அதுவும் செய்யணும் தான். ஆனால் அதை பற்றி இங்கே சொல்லலை. அவர் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவன் மேலே அளவற்ற அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம், உலகம் மாறலாம், நம்முடைய குடும்பங்கள் மாறலாம், நம்முடைய நம்பிக்கை மாறலாம், நம்ம தோற்று போகலாம், நம்ம நிறைய காரியங்களில் நம்ம அடிபட்டு, வேதனைப்பட்டு, தையப்பட்டு, நொய்யப்பட்டு நம்ம இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் எனக்கு எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு சொன்னார். பார்த்தீங்களா? நான் என்ன செய்வேன்? நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லி யோபு நம்பிக்கையாக இருந்தார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம். தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அதிகமாய் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை குறித்து தான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது சொல்கிறாரு, நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், குற்றமற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குற்றம் இல்லாதவர்களா என்று சொன்னால் நம்மளை குற்றவாளி என்று சொல்வது யார்? நம்ம எப்படி குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும்? பிதாவுக்கு முன்பாக நம்ம குற்றம் இல்லாதவர்களாய், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நம்ம நிற்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை
குற்றப்படுத்தும்படியாக ஒருவன் இரவும் பகலும் பிதாவுடைய சமூகத்தில் நிற்கிறதை வேதம் சொல்கிறது பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் குற்றம் சாட்டும்படியாக ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறான், நிற்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அதே யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் தேவபுத்திரர்கள் போய் நிற்கும்போது சாத்தானும் போய் நிற்கிறானா. எதற்குன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டும்படியாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சுமத்துகிறவன் யார்? அவன் யாரு? சாத்தான். அப்போ அந்த சாத்தான் ஆனவன் நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்போதும் நம்ம வாழ்க்கையை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள். செக் பண்ணி நம்மளை பிதாவுக்கு முன்பாக அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இங்கே அவனை நம்ம பற்றி ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் பிதாவுக்கு முன்பாக அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமா, பிதாவுக்கு முன்பாக நீங்கள் குற்றமில்லாதவர்களாய் பிதா பார்க்கும்போது, யோபுவை பார்க்கும்போது யோபு ஊட்டத்தில் பிதா ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அவன் என்னை அவன் பாவம் உண்டென்று என்னை யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இவன் பாவி, இவன் அப்படி செய்தான், இந்த பாவம் செய்தான், விபச்சாரம் செய்தான், வெசித்தனம் செய்தான் என்று சொல்கிறவன் யாருன்னா பிசாசு. பிசாசனுடைய கிரியை உள்ளவங்க மனுஷர்களும் அப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்வாங்க. அப்போது குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொன்னால் பிசாசு. ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். அப்போ பிதாவுக்கு முன்பாக நாம் குற்றம் இல்லாதவர்களாய் அவன் சாட்டுகிற குற்றத்தை பிதா செக் பண்ணும்போது யோபிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கவே இல்லை, கிறிஸ்துவிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி ஒரு குற்றம் இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆனால் உலகத்தில் பிசாசு நம்மளை குற்றம் சாட்டாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மிகுந்த ஞானத்தோடு சத்துரு ஒருவன் பிதாவுக்கு முன்பாக நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கு. அந்த உலகத்தில் நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க. சபைக்கு முன்பாக, ஊழியருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக, ஆஃபீஸில் மேனேஜருக்கு முன்பாக, காலேஜில் டீச்சர்ஸ்க்கு முன்பாக, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக. அதை பற்றி வேதம் சொல்லலை. நாம் பிதாவுக்கு முன்பாக நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கப்பட வேண்டும். பிதாவுக்கு முன்பாக நம்மளை குற்றம் சுமத்துகிறவன் சாத்தான். அவன் தேவதூதர்கள் போய் நிற்கும்போது அவனும் நிற்கிறான். பாரு, உன்னுடைய மகளை பார், உன்னுடைய மகனை பார், அவன் இந்த பாவம் செய்கிறான் பாரு, இவ்வளோ தப்பு பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை குற்றப்படுத்தும்படியாய் நிற்கிறான் பாருங்க. அவனிடத்திலிருந்து நாம் தப்புவிக்கும்படியாய் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த நாட்களிலே நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு உலகம் மற்ற எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை பாருங்க. நாம் தான் அவருக்கு முக்கியம். அதனால தான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்மளை அவர் தெரிந்து கொண்டு நமக்காகத்தான் இந்த உலகத்தெல்லாம் அவர் உண்டாக்கியிருக்கிறார் பாருங்கள். அப்போ அந்த தேவன் நம்மளிடத்தில் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் அன்பில் பரிசுத்தமாக இருங்க. நீங்கள் தேவன் மேலே வைக்கிற அன்பு, உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் உண்டு, உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் எப்படியாகிலும் நம்மளை காப்பாற்றுவார். அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொன்னாங்க பாருங்கள், அவர் காப்பாற்றாமல் போனாலும் இந்த சிலையை நான் வழங்குவதில்லை. அதுதான் அன்பில் பரிசுத்தம்.
அந்த தேவனை நம்ம ஒரு காலம் சத்துருக்கு முன்பாக தேவனை நம்ம வெட்கப்படுத்த விடக்கூடாதபடிக்கு வாழ்க்கையில் நம்ம அவரோடு நம்ம இருப்போமானால், நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைப்போமானால், வசனம் சொல்லுகிறது, நாம் நம்புகிறது அவராலே வரும். நிச்சயமாய் வரும். பாருங்கள், நிச்சயமாய் வரும். வாழ்க்கையில் எந்த நிலைமை ஆனாலும் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பிலே நாம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா அதுதான் அன்பில் பரிசுத்தம். அந்த அன்பில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா உபத்திரவம் பாடுகளும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது ஒரு காலத்தில் ஒரு நாள் இருள் இருந்தால் ஒரு நாள் வெளிச்சம், ஒரு நாள் வெளிச்சம் இருந்தால் ஒரு நாள் இருள், இப்படித்தான் உலகம் மாறிக்கொண்டிருக்கும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அன்பிலே அவரோடு இருந்துட்டோம்னா எப்பவும் நமக்கு ஒளி தான். பாருங்கள், அப்படிப்பட்ட நம்ம அன்பை குறித்தும் குற்றம் சாட்டப்படுகிற பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்தில் போய் நிற்கிறான். அவன் நம்மளை குறித்து சாட்டுகிற குற்றத்தை பிதா பார்க்கும்போது அவர் இல்லை, பிசாசு பொய் சொல்லுகிறான், சாத்தான் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர் பார்க்கத்தக்க ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்க தான் சொல்கிறாரு. இந்த நாட்களிலே தேவனாகிய பிள்ளை கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம எல்லோரும் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் உலகத்தில் நிறைய பாரியமாக சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே பரிசுத்தமாக இருங்க, இங்கே பரிசுத்தமாக இருங்க. யாராலையும் எங்கேயும் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஒரு நாள் இருப்போம், 5 நாள் இருப்போம், அப்புறமா விழுந்து போகிறோம். ஏன்னா நம்ம வரும் பலவீனம் என்று அவருக்கே தெரியும். பாருங்கள், அதனால் தான் பரிசுத்த தேவனே உலகிற்கு வந்தார். நம்மளுடைய பரிசுத்தத்தை அவர் கேட்கல. நம்மளுடைய பரிசுத்தமெல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்று அவருக்கு தெரியும். அவர் கேட்பது எந்த நிலைமையிலும் நாம் அவரிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவரிலே அன்புள்ளவர்களால், அந்த அன்பிலே ஒரு தேவன் மேலே உள்ள அன்பிலே பரிசுத்தம் வேற ஒரு தெய்வம், வேற ஒரு விக்கிரகம் நம்ம கொடாதபடிக்கு, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் வேதவசனம் நமக்கு சொல்கிறது. அந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி நாம் குற்றமற்றவர்களாய் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தராகிய தேவன் நமக்கு வைக்கிற வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.